Claydon and Swan proposed cell theory, உண்மைதா. Rudolf Virchow proposed spontaneous generation of life, உண்மைதா. ஸோ எல்லாமே all ABC3 all are correct, right? See, இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் பிக்டோரியல் ரெப்ரசன்டேட்டிங் கொஸ்டின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம பாருங்க, இங்கிலீஷில் நம்ம பல எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, கீழே கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்மளுக்கு மார்க்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். தெரிஞ்சே மார்க் போயிடுச்சு, தெரிஞ்சே நம்மளுக்கு ஒயிட் கோட் போயிடுச்சு, மெடிக்கல் சீட் போயிடுச்சேன்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டினிங் எல்லாம் விடாதீங்க. ஏன்னா அது நம்ம ஆன்சர் பண்ணுறது இல்லைன்னு விடாதீங்க. நீங்கள் தான் அது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இல்லை உங்கள் டீச்சர் கிட்ட கேளுங்க, இதுக்கு ஆன்சர் என்ன. என்சிஆர்டிலேயே கொஸ்டின் மார்க் போட்டுட்டு கொடுத்துருக்காங்களே. ரீசனிங், ஜட்ஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வேணுமா பயாலஜி ஸ்கோர் பண்ணுறதுக்காக? பயாலஜியில் நீங்கள் உண்மையாக 360 வரணும்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை. சில ஈஸி சிம்பிள் ஸ்மார்ட் ஒர்க் ஈஸி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச போதும் பயாலஜியில் 360/360 வரும். யூ கேன் பிகம் எ மாஸ்டர் ஆஃப் பயாலஜி. அதுக்கு மேலே காட் ஆஃப் பயாலஜி, அது என்சிஆர்டி கிளாஸ் 11 கிளாஸ் 12 ஆக முடியும். ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அஸ்யூம் தட் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்க. நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் 360க்கு 350 மார்க் வந்துச்சு. ஈவன் தோ they will not be happy. அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. 355 வந்துச்சு ஆனாலும் ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெரிஞ்சு கூட இந்த ஒரு கொஸ்டின் நான் விட்டுட்டேன்னு சொல்லி. ஏன்னா 360/360 நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் பயாலஜியில் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அதுக்காக நான் சொல்ற போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸ் எல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க. யூ கேன் ஆல்சோ பிகம் த மாஸ்டர் ஆஃப் பயாலஜி. Complete 360/360. Okay, so guys, ஆரம்பிக்கலாமா? Okay, so let's get into the topic, how to become the master of biology or the god of biology. ஸோ இப்போ நம்ம குங்ஃபு அண்ட் சொல்ல உடனே நம்மளுக்கு ப்ரூஸ் லீ ஞாபகம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஜாக்கி சான் இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க இல்லை? அதே மாதிரி பயாலஜி அண்ட் சொன்னும் போது உங்கள் நேம் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு நம்ம பயாலஜி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்காக ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயம் தேவை. அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். ஸோ என்ன அந்த கைடன்ஸ்? ரிமெம்பர் ஒன் திங், யார் இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? என்டிஏ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்டிஏல ரொம்ப வருஷமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால சில டைம்ஸில் அவுட் ஆஃப் என்சிஆர்டி இதெல்லாம் வரும். ஏன்னா வி கான்ட் கண்ட்ரோல் த என்டிஏ நம்ம மாற்ற முடியாது. எவ்வளோ சொன்னால் எவ்வளோ நம்ம அழுதுனா எந்த பண்ணால் கூட என்டிஏ நம்ம மாற்ற முடியாது. என்டிஏ இஸ் த பாடி ஹூ இஸ் கிவிங் த கொஸ்டின் பேப்பர், ஹூ இஸ் செட்டிங் த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின், ரீசனிங், வெயிட்டேஜ் மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் கவனமாக வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் ஃபார் த வேர்ஸ்ட் டு டூ யுவர் பெஸ்ட். வேர்ஸ்ட்காக ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் don't choose easy right. Don't choose easy right than the wrong left. So hard left. ஸோ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ரொம்ப ஈஸியான இருக்கிற ரைட் செலக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற லெஃப்ட் செலக்ட் பண்ணுங்க அண்ட் சொல்லி இதோட மீனிங். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் என்னெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் என்சிஆர்டி பற்றி இங்கே வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் என்சிஆர்டி படித்தா போதும்னு சொல்லி. ஆனால் நீட் 2024 2025 நம்ம பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு? இப்போ இருக்கிற புது ட்ரெண்டுக்கு நம்மளுக்கே தெரியும், ட்ரெண்ட் செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு 10 years 20 yearsக்கு ஒரு ட்ரெண்ட் வரும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்டிஏ இஸ் செட்டிங் ட்ரெண்ட் எவ்ரி இயர். நீட் 2024 பேப்பர் ஒரு மாதிரி இருந்துச்சு, 700க்கு மேலே நிறைய பேருக்கு வந்துச்சு. இப்போ நீட் 2025 பேர் பாருங்க, 700க்கு மேலே ஒருத்தர் கூட இல்லை. இந்த மாதிரி ட்ரெண்ட் செட் ஆகிட்டே இருக்குது. அவுட் ஆஃப் என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. இப்போ நீட் 2026 பேப்பர் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு, டு மை எக்ஸ்பீரியன்ஸ், it won't be that tough as NEET 2025. Okay, so guys, let's start the topic, how to become the master of biology or the god of biology. So coming to the point that NCERT is everything. We already know the concept that NCERT தான் எல்லாமே. ஸோ என்சிஆர்டி எப்படி படிக்கணும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ப்ரூஃபோட சேர்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி என்சிஆர்டி படிக்கணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் பாருங்கள், டைரக்ட் கொஷின்ஸ் வரும் சில டாபிக்ஸ் எல்லாம். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பயோடெக்னாலஜி, பயோடைவர்சிட்டி, இதுலெல்லாம் நீங்கள் என்சிஆர்டி லைனாக படித்தா போதும், அப்படியே அந்த ஃப்ரேசஸ் வந்துடும். நீங்கள் இங்கே பாருங்கள், which of the following is an example of actinomorphic? டைரக்ட் என்சிஆர்டி இது. ஸோ ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், இந்த ஒரு பேராகிராஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் நம்ம பல எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, கீழே கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க.
அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எனக்கு நம்மளுக்கு மார்க்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். தெரிஞ்ச மார்க் போயிடுச்சு, தெரிஞ்ச நம்மளுக்கு ஒயிட் கோட் போயிடுச்சு, மெடிக்கல் சீட் போயிடுச்சேன்னு சொல்லி அதெல்லாம் இருக்கக்கூடாது இன்னுமேன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வரும். ஸோ டைரக்ட் கொஷின்ஸ், டைரக்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் மாஸ்டர் லைன் பை லைன் என்சிஆர்டி. ஏன்னா ஒரு என்சிஆர்டி லைன் இன்னொரு என்சிஆர்டி லைன் நிறையவே கரெக்ஷன் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு சாப்டர் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் ஒரு லைன் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் நியர்லி 2 lakhs strains ஆஃப் ரைஸ் இருக்குன்னு. இதே பாயிண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனில் இருக்குது. அது ஸ்பீஷஸ் டைவர்சிட்டியில் மோர் தேன் 50,000 ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. மோர் தேன் 50,000னா சேம் 2 lakhs வெரைட்டிஸ்னா சேம் சென்ஸ் தட் இஸ் கிவிங் ரைட். அதே மாதிரி லிவிங் வேர்ல்டில் போய் பாருங்கள், 1.7 to 1.8 millions ஆஃப் ஸ்பீஷஸ் so far discovered and கொடுத்துருக்காங்க. அதே பாயிண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனில் போய் பாருங்கள், மோர் தேன் 1.5 millions ஆஃப் ஸ்பீஷஸ் so far discovered according to IUCN report. So according to Robert May, there are 7 millions of species that exist in the global biosphere. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கனெக்டிவிட்டி உங்களுக்கு நல்லாவே வேணும். அதுதான் மாஸ்டர், த லைன் பை லைன் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? மாஸ்டர்னா அது எல்லாத்துமே நம்ம பிரெயினில் வந்து ரோபோ மூவியில் மாதிரி அப்படியே எடுத்து போடுறது இல்லை. அது கனெக்ஷன் என்ன இருக்குது, இதுதான் லாஜிக்கல் திங்கிங். ஒரு பாயிண்ட் யூ கனெக்ட் த டாட்ஸ் ஆஃப் என்சிஆர்டி. அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபார் எக்ஸாம்பிள் NEET 2025 பேப்பர் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்ட்ரடக்ஷன்லேருந்து தான் சயின்டிஸ்ட்லேருந்து கூட கொஸ்டின் வரும்னு சொல்லி நான் இதே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் கூட நான் சொல்கிற கிளாஸஸில் சொன்னேன். நிறைய பேர் வந்து யார் இவங்க பைத்தியம் மாதிரி சொல்கிறாங்க, இதுலேருந்து கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நான் ப்ரூஃப் தரேன். என்னோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் லாஸ்ட் இயர் நான் சொன்ன கிளாஸஸ்லேருந்து 3 கொஸ்டின் வந்துச்சு. அது எல்லாமே ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி வந்துச்சு, ராம்தேவ் மிஸ்ரா வந்துச்சு, அதுக்கப்புறம் இது ஃபிக் ஃப்ரூட் வந்துச்சு. இந்த 3மே நான் சொன்ன கிளாஸில் அதுவே வந்துச்சு. நான் வந்து பெருமையாக சொல்லலை, ஆனால் யார் என்ன சொல்லுவாங்களோ கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா எவ்ரி திங் இஸ் வேல்யூபிள் நவேடேஸ். ஸோ இதுலேருந்து தான் கொஸ்டின் வரும்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் இதுதான். ஹூ இஸ் நோன் as ஃபாதர் ஆஃப் எக்காலஜி இன் இந்தியா? ராம்தேவ் மிஸ்ரா, ரைட்? ஸோ ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷனில் இருக்கிற சயின்டிஸ்ட்லேருந்து கொஸ்டின் வந்துச்சா இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு ட்ரிபிள் கவுன் ஆஃப் பயாலஜி அவார்ட் வந்துருச்சு? ஸோ யார்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா டீகோட் டயக்ராம் அண்ட் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராம் டேபிள் டீகோட் பண்ணுறது ஈஸி தானே மேம்? நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் லேபிளிங் பாருங்கள், அதில் லேபிளிங் கண்டென்ட் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அப்படி சொல்ல அந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் தாண்டி டீகோட் பண்ணணும். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் தெளிவாக பாருங்கள், ஆர்பிசி இதில் நியூக்ளியஸ் இல்லை, பிளேட்லெட்ஸ்லேயும் நியூக்ளியஸ் இருக்காது. இந்த விஷயம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரிஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா நம்ம எப்போ பாரு ஆர்பிசி பற்றி தானே ப்ராமினெண்ட்டாக படிக்கிறோம். பிளேட்லெட் பற்றி யார் படிக்கிறாங்க? இங்கே பாருங்கள், இசினோஃபில்ஸ். இங்கே வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஷேப்பில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா. அதுக்கப்புறம் இது பாருங்கள் பேசோஃபில்ஸ். ஸோ பேசோஃபில்ஸ்லேயும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எஸ் ஷேப்லேயும் நியூக்ளியஸ் இருக்கும். நியூட்ரோஃபில்ஸ் பாருங்கள், நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தா நம்மளுக்கு பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ் இது பார்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாருங்கள் நிறைய லோப்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மோனோசைட்ஸ், கிட்னி ஷேப்ட் இல்லை பீன் ஷேப்டு நியூக்ளியஸ். இங்கே பாருங்கள் லிம்போசைட், ரவுண்ட் நியூக்ளியஸ், ஆல்மோஸ்ட் பெரிக்கல் நியூக்ளியஸில் இருக்குது. ஸோ பி லிம்போசைட்ஸ் இதுலேயும் இருக்குது. அது எல்லா விட பெரிய செல் என்ன? இந்த டயக்ராமில் எம்ஃபசைஸ் பாருங்கள், மோனோசைட் தானே எல்லா விட பெரிய செல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எம்ஃபசிஸ் நம்மளுக்கு வேணும். டீட்டெயிலிங் என்சிஆர்டி எக்ஸாம்பிளரினா இதுதான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இது பாருங்க, டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் அப்படியே டைரெக்டாக வரும். இது NEET 2024 கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த ஒரு கொஸ்டின். டயக்ராம் கொடுத்துட்டு உடனே கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் லாஜிக்ஸ் இதெல்லாம் நிறையவே வேணும். அது வந்து நம்ம பயாலஜிக்கு அவ்வளோக்கு தேவையில்லைல்ல. ஸோ அதனால தான் பயாலஜி ரொம்ப ரொம்ப ஈஸியான்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் சயின்டிஸ்ட் நேம், அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹைப்போதசிஸ் சொன்னாங்களா, ப்ரப்போஸ் பண்ணாங்களா, டிஸ்கவர் பண்ணாங்களா, இன்வென்ட் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கைஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 1665 ராபர்ட் ஹூக் வாட்ச்ட் த கார்க் அண்டர் ஹிஸ் மைக்ரோஸ்கோப் அண்ட் sketched his findings as given in the figure. ஓகே, this was discovery of cell is very important landmark. இது வந்து செல்லு டிஸ்கவர் பண்ணுறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேண்ட்மார்க்.
கரெக்ட் மேட்சிங் என்ன சொல்லுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஆண்டன் வான் லிவன்ஹூக், ரீசெண்டாக நம்ம நியூ என்சிஆர்டி அப்டேட்டில் வந்துச்சு, ஆண்டோனி வான் லிவன்ஹூக், த ஃபர்ஸ்ட் மேன் டு விட்னஸ் த லைவ் செல். ஆமாம், உண்மைதான். ஸ்லைடன் அண்ட் ஸ்குவான் ப்ரப்போஸ் செல் தியரி, உண்மைதான். ருடால்ஃப் விர்கோ ப்ரப்போஸ் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் லைஃப், உண்மைதான். ஸோ எல்லாமே ஆல் ABC3 ஆல் ஆர் கரெக்ட், ரைட்? சி, இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் பிக்டோரியல் ரெப்ரசன்டேட்டிங் கொஸ்டின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், சி NEET 2025 கேட்ட ஒரு கொஸ்டின் இது. Who proposed the genetic code for amino acid should made up with 3 nucleotides? George Gamow, he is a physicist, not even a biologist. Permutations and combinations வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. See guys, இந்த மாதிரி டீடைல் இது பாருங்க, டைரக்ட் NCERT. ஸோ டைரக்ட் NCERT நிறையவே வரும், ஆனால் சில டைமில் நம்மளே பார்க்க மாட்டோம் டைரக்ட் NCERTவே. இது NCERTல இருக்குல்ல, எனக்கு ஞாபகமே இல்லை, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. பர்மனெண்ட் மெமரி ஃபார்முலா என்ன? கண்டிப்பாக ஏன்னா மெமரைசிங் இஸ் அல்டிமேட் திங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பயாலஜி. எப்படி மெமரைஸ் பண்ணணும்? ஸோ நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மைக்கோபிளாஸ்மா த ஸ்மாலஸ்ட் செல் ஓன்லி 0.3 மைக்ரோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அதுவே நீங்கள் ஒரு விஷயம் பாருங்க. ஸோ இங்கே PPLOs எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1. யூஸ்வலி மைக்கோபிளாஸ்மாஸ் நம்ம PPLOஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை. ஸோ அதனால் கொஸ்டினில் உங்களுக்கு மைக்கோபிளாஸ்மான்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 0.3க்கு போங்க. இல்லை PPLOன்னு கொடுத்துருக்காங்களா, 0.1க்கு போங்க. ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டி நம்மளுக்கு ரொம்பவே தேவை. சி, மெமரைசிங்னா என்னன்னா, யூ நீட் அன் ஆக்டிவ் ரீகால், ஆக்டிவ் ரீடிங். ஸோ இதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் இது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டெக்னிக், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெக்னிக், ரீட் இட் லவுடாக நீங்கள் படிங்க. அப்போ உங்கள் காதுக்கு கேட்டு 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 அது ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டெர்மினாலஜி பேசிஸில் படிங்க, இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெங்குவின் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆப்டினோடைட்டிஸ்னா அனேபிள் டு ஃப்ளை. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமீலியான்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ லேண்ட் லயன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது பார்த்தா லயன் மாதிரி அதுக்கு இதெல்லாம் ஹெய்ரெல்லாம் இருக்கும், அதனால தான் கெமீலியான். ஸோ லேண்ட் லயன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி பேசிஸில் கூட படித்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பேராகிராஃப் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உடனே அந்த புக் க்ளோஸ் பண்ணி நீங்கள் அந்த பேராகிராஃபில் என்னெல்லாம் படிச்சிட்டிங்க, இல்லை ஒரு 5 லைன் படிச்சிட்டிங்க, ஒரு 5 லைனில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிட்டிங்கன்னு புக் க்ளோஸ் பண்ணி ஒரு வாட்டி நீங்களே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டைம் டேக்கிங் டெக்னிக், ஆனால் ரொம்ப லாங் லாஸ்டிங் டெக்னிக். ரிமெம்பர், இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக். இன்றைக்கி நான் 3 பேஜ் படிக்கணும்னு நினச்சேன், அன்றைக்கி நான் 3 பேஜ் படிச்சுட்டு தான் அங்கேருந்து போவேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு பர்சனல் ரிவார்ட் கொடுத்துருப்பேன். இந்த சாக்லேட் நான் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த 3 பேஜ் முடிச்சுட்டு தான் போகணும், இன்றைக்கி நான் டின்னர் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த 3 பேஜ் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நீங்களே செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரியாக நீங்களே பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக அதுக்காக நம்ம படிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், டீச் யுவர் செல்ஃப், இது இன்னொரு டெக்னிக். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய டைம்லலாம் சும்மா அவங்களே ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி பண்ணிவிட்டு சும்மா ஒரு ரெக்கார்டிங் அவங்க என்னெல்லாம் படிச்சிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர் மேலே அவங்களே சொல்லிவிட்டு, அதே மாதிரி நிறைய பேர் டீச்சர்ஸ் ஆகிட்டாங்க தெரியுமா, அவங்களே சொல்லிவிட்டு இதெல்லாம் ஓகே டீச் யுவர் செல்ஃப், யாரும் இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, இல்லை யாரும் நீங்கள் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, அப்போ நீங்களே டீச் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெஸ்ட்டு டெக்னிக். அதுக்கப்புறம் மேக் கொஸ்டின்ஸ் ஃபார்மேட். ஸோ நீங்கள் NCERT படிச்சுட்டே பாருங்கள், படிச்சுட்டுங்கும்போது எல்லா லைனுக்கு வை ஹவு அண்ட் கொஸ்டினிங் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் உடனே உங்களுக்கு வரும். தேடி 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 உங்களுக்கு அந்த டாப்பிக்கோட டாபிக் கன்சிஸ்டன்ஸாக அப்படியே பிரெயின்குள்ளே இருக்கும். வை, வேர், ஹவு இந்த மாதிரி கொஸ்டினிங் நீங்களே பண்ணிவிட்டு தேடுங்க அதுக்காக, ஆன்சர்ஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா, நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். சீங்க, all animals including human beings depends on plants for their food. So you have wondered ever from where plants get their food. இந்த மாதிரி கொஸ்டினிங் NCERTல இருக்கு, பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர்ஸ் தேடுங்க. இந்த மாதிரி நிறைய இதில் இருக்கும், இதுலேயே பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், have you ever thought what would happen if there were no oxygen to breathe? இந்த மாதிரி கொஸ்டினிங் எல்லாம் விடாதீங்க, ஏன்னா அது நம்ம ஆன்சர் பண்ணுறது இல்லைன்னு விடாதீங்க. நீங்கள் தான் அது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இல்லை உங்கள் டீச்சர் கிட்ட கேளுங்க, இதுக்கு ஆன்சர் என்ன, NCERTலேயே கொஸ்டின் மார்க் போட்டுட்டு கொடுத்துருக்காங்களே. அதுக்கப்புறம் ஹைலைட் த அன்னோன், எதெல்லாம் உங்களுக்கு புரியலையோ அதெல்லாம் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணிவிட்டு அது நீங்கள் தெரிஞ்சதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணிக்கினே இருக்கணும்.
ஸோ ஹைலைட், ரிமெம்பர் யூ ஹாவ் டு, நீங்கள் தெரிஞ்சதை ஹைலைட் பண்ணலன்னா கூட வேணாம், தெரியாதது கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும். ஸோ ரிப்பிட்டேட்டிவ் கான்செப்ட், ஸோ வந்து உங்களுக்கு கான்செப்ட் ரிப்பிட்டேட்டிவாக வந்துருச்சா, ஸோ ஒரு கான்செப்ட் நிறைய சாப்டர்ஸில் வரும் நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் அதோட டாட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். ஹவு மெனி டைம்ஸ் யூ ரிப்பீட், ஹவு மெனி டைம்ஸ் யூ கேன் லிங்க் அப் த கான்செப்ட், that many times you can so memorize it. One more thing என்னன்னா, ஒரு டாபிக் படிக்கும்போது உங்களை மைண்ட்லேயே ஒரு ஸ்டோரி எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் வந்து ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி சொல்கிறப்ப 3 எக்ஸாம்பிள் வந்துச்சு. வோல்ஃபியா வாமிட்டேரியா, ரைஸ், அதுக்கப்புறம் மேங்கோ. ஸோ இந்த 3மே நான் கனெக்ட் பண்ணணும். எப்படி நான் கனெக்ட் பண்ணணும் நான் நினச்சேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து கர்ட் ரைஸு வித் மேங்கோன்னா ரொம்ப பிடிக்கும், வெரி ரேராக பிடிக்காது. நான் இப்படி இது எப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னா, கர்ட் ரைஸ் மேங்கோ இது ரெண்டும் நல்ல காம்பினேஷன். சில பேருக்கு இது பிடிக்காது, அவங்களுக்கெல்லாம் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட். ஸோ அதனால் ரைஸ், அதுக்கப்புறம் மேங்கோ, ரோவால்ஃபியா வாமிட்டேரியா, யூ கேன் கனெக்ட் அ பேக்ரவுண்ட் ஸ்டோரி லைக் திஸ். அதுக்கப்புறம் ரியல் பேட்டில் ஃபீல்ட் கிரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் நீட் எக்ஸாமினேஷன். ஃபைனல் அந்த ரியல் பேட்டில் ஃபீல்ட் நீங்கள் விளையாடணுன்னா இன்னைக்குலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். யூ ஹாவ் டு டூ ஆல் திஸ் திங்ஸ். ஸோ சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் இருக்குல்ல, ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாப்டர் வைஸ் கொஷின்ஸு PYQs கண்டிப்பாக நிறைய பேர் PYQs விட்டுடுவாங்க. ஆனால் PYQ கான்செப்ட்ஸ் தான் ரிப்பிட்டேட்டிவாக என்ன கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சாப்டர் சொல்கிறேன் இல்லை, செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், இதில் பர்டிகுலராக மியாசிஸ் 1 ப்ரோஃபேஸ் 1லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நீங்களே பாருங்கள், லாஸ்ட் 15 இயர்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். C3 C4 ரெண்டுமே கிளப் பண்ணி இல்லைன்னா தனித்தனியாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் வேணால் இப்போ NEET 2026 பேப்பர்லேயோ பாருங்கள், கண்டிப்பாக வரும் இந்த 2 கான்செப்ட்லேருந்து கொஸ்டின்ஸ். ஏன்னா ரெப்பிட்டேட்டிவ் கான்செப்ட், இது கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன, ரிப்பிட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன இல்லை, ரிப்பிட்டேட்டிவ் கான்செப்ட்ஸ் என்னன்னு படிக்கணும். ஸோ கைஸ், ஸோ SWOT என்ன, SWOT இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி SWOT இருக்கும். Know your strength, weakness, opportunity, threats. Remember, opportunity is the god for everything. Opportunity இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற டைம் நாளைக்கு இருக்காது. உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வாட் இஸ் யுவர் வீக்னஸ், வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் யூ ஆர் கெட்டிங், அண்ட் வாட் ஆர் த த்ரெட்ஸ் யூ ஆர் ஃபேஸிங். அதுக்கப்புறம் ஆன் டைம், ஸ்பீட், அக்யூரசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் NEET இஸ் a game of time, not a game of knowledge, game of time. ஏன்னா அது எல்லாமே ஈஸியாக புரியும், ஈஸியாக நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா இல்லையா அது சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் மெயின்டைன் த ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. 45 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து கரெக்டாக வைக்கணும், ஸ்பீடாக வைக்கணும், கரெக்டாக ஆக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம் ஹால் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆன் டைம் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச காலேஜ், நம்ம தெரிஞ்ச டீச்சர்ஸ் முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு தெரியாத ஒரு என்விரான்மெண்ட், தெரியாத ஒரு இன்விஜிலேட்டர் முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமா இல்லையா. டென்ஷன் இல்லாமல், ஸோ அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆன்சர் தான், எனக்கு கொஸ்டின் பேப்பர் தான் வேணும்னு சொல்லி அதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணும். அதுக்கப்புறம் கீவேர்ட் ஹண்டிங். ஸோ கண்டிப்பாக ஒரு NCERT நீங்கள் பார்த்தா அந்த கீவேர்ட்ஸ்க்காக ஹண்ட் பண்ணுங்கள். எல்லா பேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கீவேர்டு இருக்கும். எக்ஸெப்ட், பட், ஆல்வேஸ், நாட் அட் ஆல், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் தேடுங்க. இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் OMR பப்ளிங் ஸ்ட்ராட்டஜி. இன்கேஸ் இஃப் யூ ஆர் வெரி பூர் அட் OMR பப்ளிங் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் இது கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. நான் அதுக்காக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. OMR பப்ளிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கப்புறம் ஈஸி பட் காம்படிட்டிவாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயாலஜி இஸ் ஈஸி பட் பி காம்படிட்டிவ். உங்கள் கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட நீங்கள் கம்பீட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கேம்பஸில் நீங்கள் கம்பீட் பண்ண முடியுமா, இந்த ஸ்டேட்குள்ளே நீங்கள் கம்பீட் பண்ண முடியுமா. அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருந்தால் தான் நம்மளுக்கு MBBS சீட்டே வரும். ஸோ யூ ஹாவ் டு நோ த காம்படிஷன். ஸோ ஃபைனலி கைஸ், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடித்தா நீங்களும் கண்டிப்பாக மாஸ்டர் இன் பயாலஜி ஆகிடுவீங்க. நேச்சர், ஸோ ரிமெம்பர் we are actually biology students, right? we are the nature வந்து நீங்கள் எவ்வளோ நேச்சர் புரிஞ்சுக்கிறீங்களோ நேச்சரை நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம். நேச்சர் இஸ் வெரி வெரி மிரர் மாதிரி. நீங்கள் நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சர் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் இட் ஆல். ஸோ யூ கேன் ஆல்சோ பிகம் த காட் ஆர் மாஸ்டர் ஆஃப் பயாலஜி.
தேங்க்யூ ஸோ மச். யூஆர் சங்கீதா மேம். கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்கள் லைக்கு, ஷேர், கமெண்ட் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வி ரீசென்ட்லி கிராஸ்ட் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது வந்து இப்படியே போயிட்டு உங்களுக்கு நல்லா நாங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். அதுக்காக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு ரொம்பவே தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. யூஆர் சங்கீதா மேம்.